Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது TRUEVIEW ல வந்திருக்கிற பேபி மானிட்டரிங் கேமரா பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். அதாவது இந்த கேமரா தான் அது. இந்த கேமரா நமக்கு நிறைய ஸ்டாக் வந்துருச்சு, பட் ஆனா வீடியோ போட முடியல. இப்போதைக்கு நிறைய பேர் சேல் மட்டும் பண்ணிட்டோம். சேல் பண்ணவங்களுக்கு கான்ஃபிகரேஷன் சொல்லி கொடுத்தாச்சு. ஆனா அது வீடியோவா போட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன், பட் ஆனா வீடியோ போட முடியல. இப்போதைக்கு இந்த கேமராவை அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் பண்ண பிறகு இதுல உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தலாம். அதே சமயத்துல இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம இதோட பிரைசிங் அதையும் சொல்றேன். பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன். இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருக்கிறது இந்த பக்கம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லோகோ இருக்குது, கீழே பேபி மானிட்டரிங் கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்த கேமரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த கேமராவில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதோ எல்லாத்தையும் அழகாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. சிம்பிளாகவும் நீட்டாகவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோடைய மாடல் பார்த்தோம்னா T18061 அப்படிங்கிற மாடல் நம்பர். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 4000 ரூபாய். ஓகே, நம்மளோட டெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் 50% ஆஃபரோட 2000 மட்டும் தான் சேல் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா என்னோட நம்பருக்கு கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். ஃப்ரீ டோர் டெலிவரி தான், 2000 ரூபா மட்டுமே. உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக உங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த கேமரா அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அன்பாக்சிங் பண்ணும்போது ஜஸ்ட்டு இந்த கேமரா ஃபுல் அண்ட் ஃபுல் சீல் பேக்கேஜாக வரும். ஓகேங்களா, சீல் பேக்கேஜாக வரும். ஆல்ரெடி இதெல்லாம் நான் பிரித்து பார்த்துட்டேன். இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா இந்த பாக்ஸு தான் வந்துட்டு இந்த கேமராவுடைய சில அக்சசரிஸ்லாம் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த கேமராவுக்கான பவர் கேபிள், அதாவது USB to micro USB கேபிள் ஒன்று இருக்குது. அடுத்தது பவர் அடாப்டர் இருக்குது. இந்த பவர் அடாப்டருடைய வோல்டேஜ் என்ன பார்த்தோம்னா 12 volt to 1 ampere இது. இதையும் வச்சிடலாம். அடுத்தது மவுண்டிங் ஸ்க்ரூ இருக்குது. அடுத்தது ஒரு ப்ராக்கெட் ஒன்று இருக்குது. அடுத்தது QC சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் கிடையாது. இதை அப்படியே நம்ம ஓரம் வச்சிடலாம். அடுத்தது இந்த கேமரா இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த கேமராவுடைய யூசர் மேனுவல், இந்த கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாகவும் கிளியராகவும் இதிலே இருக்குது. அதை நம்ம தெளிவாக வீடியோவே பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம பார்த்துடலாம். அடுத்து இந்த கேமராவுக்கு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த கேமராவை சேஃபாக கொடுக்கறதுக்கு ட்ரூவிலேருந்து எல்லா கேமராவுக்கும் இப்படி தான் இந்த ஃபோம் தான் கொடுக்குறாங்க. அதையும் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம கேமராவை வெளியே எடுத்துடலாம். இதுதான் இந்த கேமரா, TRUEVIEW பேபி மானிட்டரிங் கேமரா. இந்த கேமரா தான். இந்த கேமராவில் என்னென்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ண பிறகு மேலே ஒரு LED இண்டிகேஷன் இருக்குது, மைக் இருக்குது, அடுத்து உள்ள IR இருக்குது. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் அந்த லென்ஸ் இருக்குது. அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணோம்னா, கொஞ்சம் மேலே தூக்கணும்னா இங்கே ஒரு அதாவது மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. பக்கத்தில் ரீசெட் பட்டன் இருக்குது. கீழே அழகாக அவங்க TRUEVIEW அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் பேக் சைடில் பார்த்தோம்னா இங்கே பவர் போர்ட் ஒன்று இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு QR கோட் லேபிள் ஒன்று விட்டுருக்காங்க. இந்த கேமரா லேபிள் பார்த்தோம்னா இதுதான் முக்கியமான லேபிள், இதுதான். அதே சமயத்தில் கீழே பார்த்தோம்னா இந்த கேமராவை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இந்த கேமராவுடைய ஃபியூச்சர் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போதைக்கு இந்த கேமராவுடைய ஃபியூச்சரை ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த கேமராவுக்கும் தனி வைஃபை இருக்குது. அதாவது நம்ம வந்துட்டு டேரெக்டாக வைஃபை மூலியமாக லிங்க் பண்ணி பார்க்க முடியும், நம்ம இன்டர்நெட்லையும் லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஒன்று. அடுத்தது இந்த கேமரா பார்த்தோம்னா ஜஸ்ட்டு பேன்டில் 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. எல்லாம் உள்ளது தான். அதாவது அப் அண்ட் டவுன் பண்ண முடியும், லெஃப்ட் அண்ட் ரைட்டும் பண்ண முடியும். நமக்கு தேவையான வசதிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த கேமரா நைட் விஷன் தான் இருக்குது. ஃபுல் டைம் கலர் கேமரா கிடையாது, நைட் விஷன் மட்டும்தான் இருக்குது. ஃபுல் டைம் கலர் கேமரா கிடையாது. அடுத்தது இந்த கேமராவில் ஹியூமன் டிடெக்ஷன் இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் அது எப்படி இருக்குங்கிறது பார்த்துடலாம். அதே மாதிரி 2-way ஆடியோ இன்டர்காம் இருக்குது. 2 பக்கம், அதாவது இந்த கேமரா முன்னாடி இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஃபோனில் இருந்து பேசும்போது 2-way ஆடியோ இன்டர்காம், அவங்க பேச நம்ம கேட்கும், நம்ம பேச இவங்களுக்கு கேட்கும். அவ்வளோதான். அடுத்த மாதிரி இந்த கேமராவுக்கான பிரத்யேகமான மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த கேமராவுக்கான ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா இந்த மெமரி கார்டு ஸ்லாட் பார்த்தீங்களா, இந்த ஸ்லாட் பார்த்தோம்னா 128 GB வரைக்கும் இந்த மெமரி கார்டு ஸ்லாட்டில் போட முடியும். அடுத்தது இதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது ஹியூமன் டிடெக்ஷன் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். அவ்வளோதான் இது உள்ளது எல்லாமே. இப்போதைக்கு இந்த கேமரா எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கேபிள் எடுத்துக்கலாம். இந்த கேபிள் ஃபஸ்ட்டு இந்த கேமராவுக்கான பேக் சைடில் இதற்கான பவர் போர்ட்டில் பவர் கொடுத்துட வேண்டியதுதான். இதுக்கு நான் எப்படி பவர் கொடுக்குறேன்னா பவர் பேங்க்லையும் கொடுக்க முடியும். ஏன்னா வந்துட்டு அடாப்டர்லையும் கொடுக்கலாம், பவர் பேங்க்லையும் கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கான வோல்டேஜ் பார்த்தோன்னா 5 volt 1 ampere தான். அதனால் வந்துட்டு பவர் பேங்க்லையும் கொடுக்க முடியும், எங்கே வேணாலும் கொடுக்க முடியும். ஜஸ்ட்டு இப்போதைக்கு இந்த பவர் பேங்கில் நான் கொடுக்குறேன், 5 volt 1 ampereங்கிறதுல கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே பவர் பேங்க் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போதைக்கு கேமராவும் ஆன் ஆகிடுச்சு.
இதான ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நடக்கும் ஓகேங்களா. யார் எந்த கேமரா வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போதைக்கு ஆன் பண்ண பிறகு வாய்ஸ் மெசேஜ் வரும். ரொட்டேஷன் ஆகுது. இதில் ஃப்ரண்டில் பார்த்தோன்னா ஒரு ப்ளூ இண்டிகேஷன் எரியுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேஷன் ஆகுது. இந்த கேமரா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம்னா இந்த கேமராவை அந்த ரவுட்டர் பக்கத்தில் தான் வச்சு கான்ஃபிகர் பண்ண அவசியமே கிடையாது. இந்த கேமராவுக்கு தனி வைஃபை இருக்குது. அந்த வைஃபை நம்ம லிங்க் பண்ணி அழகாக வியூ பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா ரவுட்டரோட கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போதைக்கு கேமரா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதற்கான அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கேமராக்கான அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. அப்ளிகேஷன் நேம் என்ன பார்த்தோம்னா ட்ரூக்ளவுடுங்கிறது அந்த அப்ளிகேஷன் நேம் அது. இந்த அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு 62 MB வரும். இப்போதைக்கு இது இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணலாம். ஒரு 61 MB இருக்கும். ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். இன்ஸ்டால் பண்ண பிறகு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஆக்சஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இப்போதைக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது இதுக்கான பர்மிஷன் கேட்கும். அலோவ் கொடுங்க. இதுக்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதுக்கும் நீங்கள் அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ரிஜிஸ்டர்லாம் பண்ண தேவையில்லப்பா, நான் ஜஸ்ட்டு லோக்கல் லாகின்லேயே பார்க்குறேன் அப்படின்னா கூட பார்க்கலாம். கீழே லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கூட பண்ண முடியும். இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது 2 விதமான ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஒன்று ஃபோன் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இன்னும் ஒன்று மெயில் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். 2 விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு டேரெக்டாக லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா எப்படி நம்ம லாகின் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்க்கலாம். லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த உடனே பார்த்தோன்னா ஜஸ்ட்டு மேலே ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஆப்ஷன் மூலியமாகவும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். இங்கே பேக் சைடில் QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிடுங்க. ஸ்கேன் பண்ண பிறகு ஜஸ்ட்டு நம்ம இந்த கேமரா ஐடி வந்துடும். ஐடி வந்த பிறகு ஜஸ்ட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்த பிறகு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். ஏன்னா இந்த கேமரா இந்த வைஃபையோடைய நம்ம கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஆகும். வெயிட் பண்ணலாம். கனெக்ட் ஆன பிறகு இங்கே செய்ய வேண்டியது கோ டு செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போகும்போது பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இந்த கேமரா வைஃபை வரும். இந்த வைஃபை கனெக்ட் பண்ண பிறகு தான் கனெக்ட் ஆகும். இந்த வைஃபை நேம் என்னென்னு பார்த்தோம்னா IPC-S5B அப்படிங்கிறதோடைய வைஃபை நேம் அது. அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த கேமராவுக்கான வைஃபை பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தோம்னா 81 அது 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணதும் இந்த கேமரா வைஃபை நம்மளோட ஃபோனில் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன பிறகு பார்த்தோன்னா வீடியோ வந்துடும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்தோன்னே பார்த்தோன்னா இங்கே வியூ வந்துடும். அதாவது நம்ம கேமராவோட வியூ நம்ம வந்துடும். இப்போதைக்கு அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய 2 விதமான ஆப்ஷன் கீழே இருக்கும். ஒன்று ரிமோட் வியூ இருக்கும். இன்னொன்று டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும். டைரக்ட் கனெக்ஷன்னா இந்த கேமராவை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்க்குறது ஒன்று. அடுத்து ரிமோட் வியூனா இந்த கேமராவை நம்ம ரவுட்டரோட கான்ஃபிகர் பண்ணி நம்ம மொபைலில் பார்க்குறது 2 விதமான ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 விதமான ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஒன்று லோக்கல், அதாவது இந்த கேமராவோட வைஃபை கனெக்ட் பண்ணோம்னா இந்த வைஃபை இருக்க இடத்த மட்டும் நான் பார்க்க முடியும். அது ரிமோட் வியூ கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். அடுத்து ரிமோட் வியூ கொடுத்துடலாம். ரிமோட் வியூ கொடுத்த பிறகு பார்த்தோன்னா உங்ககிட்ட இருக்கிற வைஃபை எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த லிஸ்ட்டில் உங்களோட வைஃபை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகும். இப்போதைக்கு வைஃபை கான்ஃபிகர் ஆகிடுச்சு. அதுக்கான மெசேஜ் வந்துடுச்சு. இப்போதைக்கு ஃபுல் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம கண்டினியூ கொடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்த பிறகு இந்த டிவைஸுக்கு அந்த கேமராவுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். இந்த கேமரா எங்கெல்லாம் வைக்கிறோமோ அதுக்கான ஒரு பேர் கொடுத்து வைக்க முடியும். இப்போதைக்கு நம்ம ஒரு ஹால்னு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு இந்த கேமராவுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லலாம். அது உங்கள் விருப்பம் தான். வேணும்னா செட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ண பிறகு ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போதைக்கு கம்ப்ளீட் கொடுத்துடலாம். கம்ப்ளீட் கொடுத்தோன்னா பார்த்தோன்னா இந்த கேமரா ஆல்ரெடி ஆன்லைன் வந்துடுச்சு. ஹால் கேமரா ஆன்லைன் வந்துடுச்சு. இப்போதைக்கு நம்ம இந்த கேமரா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளே பண்ண உடனே பார்த்தோம்னா இந்த கேமரா ப்ளே ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இந்த கேமரா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை பார்த்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன்.
இப்போதைக்கு வந்து ஜஸ்ட்டு இங்கே ஒரு பேக் ஆப்ஷன் இருக்கும், பேக் ஆப்ஷன் வந்துருங்க. இதுதான் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தோன்னா ப்ளேபேக் ஆப்ஷன் இருக்குது. ப்ளேபேக் பார்த்து நம்ம மெமரி கார்டு போட்டிருந்தால் ப்ளேபேக்கை வந்துட்டு கீழே டைம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். ஒன்று. அடுத்தது இந்த கேமராவில் 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஹெச்டி ஃபார்மேட் இருக்குது, இன்னொன்று எஸ்டி ஃபார்மேட் இருக்குது. நார்மலாக ப்ளே ஆகிறது எல்லாமே வந்துட்டு எஸ்டி ஃபார்மேட்டில் ப்ளே ஆகும். அடுத்தது நம்ம ஹெச்டி ஃபார்மேட்டில் மாற்றி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு இங்கே எஸ்டி ஃபார்மேட்டை மாற்றி ஹெச்டியாக மாற்றிக்கலாம். கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டி ஃபார்மேட்டில் மாறிடும். இதுக்கப்புறம் தான் இந்த கேமராவோட கிளாரிட்டி என்னென்னு தெரியும். ஒன்று. அடுத்தது பார்த்தோன்னா இந்த கேமராவுடைய ஆப்ஷன் மூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இன்னும் பேக் வந்துடலாம். இங்கே பார்த்தோம்னா 2-வே இன்டர்காம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 2-வே இன்டர்காம்ங்கிறது இங்கே மைக்ரோஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இதுக்கான பெர்மிஷன் கொடுங்க. கொடுத்த பிறகு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் கால் மாதிரி இருக்கும். நம்ம அங்கே பேசும்போது இங்கே கேட்கும். இங்கே ஸ்பீக்கரை கூட நம்ம சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சவுண்டை குறைச்சதுனால கேட்கல. இப்போதைக்கு இது மாதிரி கேட்கும். நம்ம தேவையில்லைன்னா போதுமான இருக்குன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடி செட் பக்கத்தில் பிடி செட் இருக்கும். இந்த பிடி செட் மூலயமா லெஃப்ட் மூவ் பண்ண முடியும், ரைட்னா ரைட் மூவ் பண்ண முடியும், அப்னா அப் பண்ண முடியும், டவுன்னா டவுன் பண்ண முடியும். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டோம்னா ஹியூமன் மட்டும் டிடெக்ட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அதுவும் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இந்த கேமரா நமக்கு தேவையான இடத்துல ஏதாவது ஒரு ஷாட் வேணும். இப்போ நம்ம வீடியோ லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த ஷாட் தேவைன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் அங்கே நடக்கிறத மட்டும் கேட்கணும்னு நினச்சோன்னா அது ஸ்பீக்கர் ஆன் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். அடுத்தது அந்த வீடியோ ரெக்கார்டிங். அடுத்தது வீடியோ ரெக்கார்டிங். அங்கே ஏதாவது இன்சிடென்ட் நடக்குது, நம்ம இல்லாட்டி ஜஸ்ட் இது என்ன பேபி மானிட்டரிங் கேமரா தானே, ஜஸ்ட்டு பேபி மானிட்டரிங் ஒரு வேளை செட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே பேபியோட மூமெண்ட்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கேமராவை தலைகீழாக ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தேவையான அளவுக்கு மாற்றிக்கவும் முடியும். இந்த கேமராவோட வீடியோ கிளாரிட்டி மட்டும் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு இப்போதைக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணுறது வந்துட்டு இண்டோரில் ஷூட் பண்ணுறதுனால இது இண்டோரில் பெருசாக கிளாரிட்டி காமிக்க முடியாது. நம்ம எங்கே அதோட பர்பஸ் எங்கேயோ அங்கே வச்சு எடுத்தால் மட்டும்தான் அதோட கிளாரிட்டி தெரியும். உங்களுக்கும் ஒரு சின்ன தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த கேமராவோட கான்ஃபிகரேஷன், அன்பாக்சிங் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேமரா வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம். ஆர்டர் கொடுக்கும்போது ஜஸ்ட் வித்தின் 2 டேஸில் கிடச்சிடும். இந்த கேமரா 2000 ரூபா மட்டுமே, அதாவது அவரோட எம்ஆர்பியிலேருந்து 50% டிஸ்கவுண்டோட 2000 மட்டும் தான் சேல் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு தேவையான தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கூட செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.